பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, மே மாத பலன்கள். இதில் நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், அதனால் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். புத பகவான் நீச்சமாக இருந்தார், ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார். சுக்கிரனோடு இருந்ததுனால அவர் 7ஆம் தேதி மேச வீட்டுக்கு வர்றார். வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார், கடைசியாக தான் நகருவார். அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன். சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார். அது உச்ச வீடுன்னு சொல்கிறது. அதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு. இப்போ அவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார். ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு 10ல் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதான் குரு பயிற்சிங்கிறது. இவ்வளோ காலம் எங்கே இருந்தார்? ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது 14ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு போய் அவர் 1 வருஷ காலம் அங்கே தான் இருப்பார். இடையில அதிசாரம் வாங்கி கடை வீட்டுக்கு போவார். அதெல்லாம் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன். செவ்வாய் பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு, நீச்சமாக இருக்கார். கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் 18ஆம் தேதி பயிற்சி. ராகு கேது பயிற்சி இந்த மாதம் 18ஆம் தேதி. இது வரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு. கன்னி வீட்டில் இருந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார். அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். முக்கியமாக இந்த மாதத்தில் 2 பயிற்சி. அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற, நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக, உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிடர் டிஎஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், வழி வந்துடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராகு கேது பயிற்சின்னு ஒரு 2 நாளில் வந்துடும், பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ தான் முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை ஜாதகம் பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க. இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு. இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும், நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா ஒரு அற்புதமான ராசி, ஆசிரியர் ராசின்னு சொல்கிறது நாங்கள். ஏன்னா ஆசிரியர்களோட வீடும் அதுதான். கடல் ராசி, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க, வெளிநாடு போயிட்டு வர்றவங்களாம் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அரசியல்வாதிகளும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ராசிக்கு இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். படிப்பில் கவனமாக இருங்க, படித்ததை திரும்ப எழுதுங்க, ஞாபக மருதி வந்துடும், அதில் கவனமாக இருங்க. இப்போ 10th எழுதுறவங்க, +2 எழுதுறவங்க, அரசு தேர்வு எழுதுறவங்க, கவனம். ஆனால் திருமணத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாம், குழந்தை பாக்கியம் இருக்குது, வீடு கட்டுறதுனா கட்டிக்கலாம், அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் 30-35 வயசுக்கு மேலே இருக்கவங்க கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அது பொங்கு சனி தான். ரைட். இந்த மாதம் என்ன சார் நடக்கும்னா, ராசியில் இருந்த ராகு பகவான் 18ஆம் தேதி இங்கே வந்துட்டார், 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 12 ராசிக்கு வரும்போது கேது எங்கே போகிறாரு? 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துக்கு கேது நல்லதா? நல்லது, மாற்று கருத்து இல்லை. 12ஆம் இடத்து ராகு என்ன பண்ணணும்னா தூக்கத்தை குறைக்கும் விஷயம், அவ்வளோதான். ஆனால் வெளிநாடு போகிறதுனா போகலாம்,
வெளிநாட்டில் இருக்கவங்க வரணும்னா வரலாம். 12ஆம் இடம்னா தூக்கம், இப்போ தான் சொன்னேன், நல்ல தூக்கம் இருக்காது. ஆனால் நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு நல்லது. ஏன்னா 12னா தூங்குகிற இடம், அது இருட்டு, மறைவு, அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம், அதெல்லாம் சொல்கிறது. அப்போது பர்சனல் நல்லா இருக்கும், அது வேற. ஆனால் தூக்கம் குறைவாக இருக்கும். அடுத்து இந்த ராகு வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார். ஜென்ம சனி வேற. ஜென்ம சனினா உடம்பை படுத்தி எடுத்துரும். டென்ஷன், கோபம், பிரச்சனை எல்லாம் இருக்குமான இருக்கும். ஆனால் ராகு 2ஆம் பார்வையை பார்க்கும்போது பேச்சில் நிதானம், கவனம். கோபத்திலேயோ டென்ஷன்லேயோ பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறது, இல்லாத இருக்கிற மாதிரி. ஏன்னா ராகு என்ன பண்ணும்னா விரிவுபடுத்தும். இல்லாத இருக்கிற மாதிரி சொல்கிறது, இருக்கிறதே இல்லைன்னு சொல்கிறது, மாற்றி பேசுறது. ஏன்னா ராகு மாற்றத்தை சொல்கிறவர். பேச்சு வாக்குஸ்தானத்தை பார்க்குது. அப்போ சொல்லிவிட்டு சொல்லலைங்கிறது இதெல்லாம் நடக்கும், செய்யக்கூடாது. ஜென்ம சனி உடம்பை படுத்தும். சுக்கிரன் வேற ராசியில் இருக்க, அசத்தம், தூக்கம். ஆனால் அதனால கெட்ட பேரை வாங்குவீங்க, ரைட்டு. அதே நேரத்தில் குரு 4க்கு போயிட்டாரே சார். ஆமாம், போகக்கூடாது, உண்மைதான். பொதுவாக 4ஆம் இடத்துல சுபகரகம் இருக்கக்கூடாது. அது உங்கள் ராசிநாதனே போய் அங்கே இருக்கிறாரு. அப்போ சுகஸ்தானம் பாதிக்கும். அப்போ என்ன பண்ணும்? உடம்பு பாதிக்கும். உடம்புக்கு மருத்துவ செலவு வரும் உங்களுக்கு, இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு வரும், இல்லைன்னா உங்கள் வண்டி வாகனங்களுக்கு ஒர்க் ஷாப் செலவு வரும். ஆனால் குரு எங்கே பார்க்குறாரு? 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்படியும் பணம் வந்துடும், தொழில் ஓடிடும். 8னா திடீர் விபத்து, அவமானம், அசிங்கம். 8னா எல்ஐசி அமௌண்ட்டு, வராத பணம், திடீர்னு வராத பணம், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வராத பணம்லாம் வந்துடும். ஆனால் குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்குது, 10ஆம் இடத்துக்கு, 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, ரைட். 6ஆம் வீட்டு கிரகம் சூரியன் 3ஆம் இடத்துல மறைஞ்சது நல்லது. அப்போ அரசாங்கத்தினால எதிர்ப்பு இல்லை, அதிகாரினால எதிர்ப்பு இல்லை, அரசியல்வாதினால எதிர்ப்பு இல்லை, அப்பானால எதிர்ப்பு இல்லை. ஆனால் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து சொல்கிறது. இப்போ நான் சொன்ன விஷயத்துலலாம் லாபம் உண்டு. நான் 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடாது. ஆனால் நீச்சமானாலும் அவர் பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துல விழுகுது. அடுத்து லாபம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல விழுகுது, 12ஆம் இடத்துல விழுகிறதுனால செவ்வாயினா பணம், செவ்வாயினா தனம், செவ்வாயினா சொத்து, செவ்வாயினா சிவில் கான்ட்ராக்டு, செவ்வாயினா செங்கக்கலவா, சிகப்பு நிற பொருட்கள் அத்தனைக்கு செவ்வாய். அதனால யோகம் உண்டு. 4ஆம் இடம் பாதிக்கும். வண்டி வாகனம், அம்மா, உடம்பு, இல்லை கவனம். டென்ஷன் ஆகிடக்கூடாது, மெயினாக தான். ஏன்னா சனினா சோம்பேறி கிரகம், மெதுவாக நகர்ற கிரகம். செவ்வாய்னா அவர் அப்பப்போ புஷ்ஷும்பார். அப்போ ஃபீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க, ப்ரெஷர் சம்மந்தமாக இருக்கிறவங்க, சுக்கரன் அங்கே இருக்குது, சுகர் பேஷண்ட்லாம் கவனம், பொறுமையாக இருந்தால் நல்லது. 7.5 சனி நடந்தாலும் 30 வயசு கீழே தான். நீங்கள் ஒரு முறை திருநள்ளார் போய் வாங்க, சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க. செவ்வாய் கடகத்தில் இருக்க அது நீர் வீடு. அப்போ திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்காரங்க 11ஆம் தேதி 12ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம், எச்சரிக்கை. ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல இருக்கவங்க. ஏன்னா 4ஆம் இடம்னா வண்டி. அப்போ யாராவது ஓன் டிரைவிங் பண்ணிங்கன்னா டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 7.5 சனியை தாண்டலாம். 7.5 சனியில் நிறைய பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்க. 7.5 சனியில் கல்யாணம் ஆகியிருக்கு, திருமணம் ஆகிருக்கு, தொழில் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நம்பிக்கை வைங்க. மாலை நேரத்தில் சிவன் வழிபாடு பண்ணுங்க, அல்லது சிவன் பாட்டை போட்டு கேளுங்க. சனின்னா வேர்க்கணும், உழைக்கணும். அப்போ வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம். பொருள் வர உண்டு, தரம் வர உண்டு. ஓம் நமச்சிவாய.